எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். நான் ஆர்ஜே ஜதுர்ஷன் சிவா. இந்த காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னுடைய யூடியூப் அண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை அமர்த்திட்டு போங்க. இனி வருகின்ற வீடியோக்கள் எல்லாம் இந்த யூடியூப்ல இனி வருகின்ற வீடியோக்கள் எல்லாம் செய்தி தொகுப்பாக தான் இருக்க போகுது. நிச்சயமாகவே உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இப்ப வீடியோக்குள்ள போகலாம். திருமணமான ஆணுடன் காதல், இன்ஸ்டாவில் அட்வைஸ் கேட்ட பெண், அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருமணமான ஆணுடன் காதலில் விழுந்து விட்டதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்வதா அல்லது வேண்டாமா என்பது தெரியவில்லை என அந்த பெண் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த செய்தி தான் சமூக வலைத்தளத்துல வைரலாகி கொண்டிருக்குது. உலகம் முழுவதும் பல தங்களுடைய திருமண வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமா இருக்கணும். சிலர் ஏண்டா கல்யாணம் செய்த வந்துட்டு இருக்கணும், சிலர் திருமணமே வேண்டாம் வந்துட்டு இருக்கணும், சில பேர் திருமணம் செய்து விவாகரத்தை கூட வேண்டிட்டு இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல இத்தகைய விஷயங்களை முடிவுகளை எடுப்பதுல கடும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் பலர். இதனால தீர்வு வேண்டி ஆலோசகர்களை அணுகும் அதே வேளையில மற்றவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய பர்சனல் விஷயங்களை சொல்லி சமூகத்துல இருக்கிறவர்களிடமிருந்து கூட அட்வைஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போலதான் இந்த பெண்ணும் தன்னுடைய காதல் தொடர்பாக தன்னுடைய இன்ஸ்டாவில் இதை பதிவிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி பரவி கொண்டிருக்குது. திருமணம் மற்றும் மனநல ஆலோசகரான காமாட்சி ராஜேகா என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறாராம். அதாவது இது ஒரு பெண்ணினுடைய உண்மை கதை என்றும் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு உதவுங்கள் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறாராம். மேலும் இந்த வீடியோவில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணிடம் முழு கதையுமே சொல்லப்பட்டிருக்கிறான். தனது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்றிருக்கிற நிலையில அவர் என்ன ஒரு இதுல காதலில் விழுந்திருக்கிறதாகவும், எனவே அந்த நபர் தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் எனவும், நானும் விவாகரத்து பெற்றவர், இருப்பினும் என்னையும் என் குழந்தைகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாராம். உண்மையில் நான் அவரை பணத்துக்காக திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும், ஏனெனில் என்னிடம் போதுமான பணம் இருக்கிறது, நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் அவரது மனைவியை நினைத்து வேதனைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர்களது விவாகரத்துக்கு நான் தான் காரணம் என உணர்கிறேன். என்னால் முடிவு எடுக்க முடியவில்லை, நான் என்ன செய்ய என்று அந்த வீடியோவில் அந்த பெண் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் இன்றைய செய்தி தொகுப்பாக இருக்கிறது. இதுல உங்களோட கமெண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. இதுதான் என்னுடைய இன்றைய செய்தி தொகுப்பாக இருக்கிறது. என்ன ஒரு காரணியில் உங்களை சந்திக்கும் வரை என்னிடம் வருவை தோழன் ஆர்ஜே ஜதுர்ஷன் சிவா. நன்றி.